ரேகாவுக்கு கால் பண்ணி சத்யா வந்துட்டு வெளியே போனதுக்கு பிறகும் பேசுகிறாங்க. இப்போ நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ரிலேட்டிவ் வீட்டில் தான். ஆனால் இப்போ என்னால் வெளியே வர முடியாது. நிச்சயமாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல். ஆனால் அப்பாவே என்னை சீட் பண்ணிட்டாரு. நிச்சயமாக அவரை கூட பேசவே போகிறதில்ல அப்படின்னு ரேகா கோவமாக சொல்ல, இப்போ நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு அங்கே ரேகா சொல்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொன்னேன். மாமா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அக்கா அம்மாலாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா உங்கள் அம்மா செஞ்ச விஷயம் அப்படி. ஏன்னா எங்கள் அக்கா குடும்பத்தை மொத்தமாக இங்கே வெளியே விட்டு வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சி அவங்க செஞ்ச விஷயம் எல்லாத்தையும் நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே அப்படின்னு சொல்ல, நான் கூட இது விஷயமா அம்மா கிட்ட ஃபோனில் பேசினேன். ஆனால் அம்மா என்னை அதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்கவே இல்லை. என்னையே தான் ஃபோனில் ரொம்பவும் திட்டினாங்க அப்படின்னு அங்கே ரேகா சொல்லும்போது அதை கேட்ட எங்கள் சத்யா உடனே ரேகா கிட்ட, எனக்கு அப்போவே தெரியும் ரேகா, உங்கள் அம்மா நிச்சயமாக இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இங்கே பாரு ரேகா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பாங்க. நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாதுன்றதுல உறுதியாகவும் இருப்பாங்க. நீ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் சொல்ல மாப்பிள்ளைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு தலையாட்டுறேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல, என்ன சத்யா சொல்கிறேன், அப்படி உன்னை மறந்துட்டு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் நீ நினச்சியா அப்படின்னு அங்கே ரேகா சொல்ல, அதுக்கு சத்யாவோ நீ இதை மட்டும் சொல்லு, நிச்சயமாக உன்னை நான் கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு இங்கே சத்யா சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மாமா நீங்கள் சொன்னது போல் பேசிட்டேன்னு முத்துக்கிட்ட பக்கத்தில் இருக்க முத்துக்கிட்ட சொல்ல, இப்போ சரி, இப்போ நீ சொன்னது அதனால் அந்த பொண்ணு வேறு எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டான்னு நானும் நம்புகிறேன். அதே போல் தான் நீயும் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். மித்ததெல்லாம் அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா இதனால் பிரச்சனை எதுவும் வந்துடாதே, அக்காவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்ல, இங்கே பாரு மீனாவை நம்பி இந்த விஷயத்தையும் இப்போதைக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் அவளே கோவப்பட்டு எல்லாத்தையுமே இங்கே எடுத்துருவான். இல்லைனா அத்தை கிட்ட சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்ச வைப்பா. அத்தை என்கிட்ட வந்து பேசினாங்கன்னா அப்புறம் என்னால் மறுக்க முடியாது. திரும்பவும் அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணும். அவசரப்பட்டு நீயும் சொல்லிடாத, நானும் சொல்ல மாட்டேன்னு இங்கே முத்து சொல்கிறாங்க இங்கே சத்யா கிட்ட. சத்யா இதை கேட்ட உடனே சரி மாமான்னு சொல்லிட்டு போக, இப்போ என்னடா முத்து பண்ண போகிறேன், அந்த சிந்தாமணி உன்னுடைய குடும்பத்தையே நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தணும்னு பிளான் பண்ணி அந்த வீட்டை அபகரிக்கணும்னு நினச்சாள். இப்போ அந்த சிந்தாமணியால் மொத்த கடனும் உன் தலையில் தான் வந்து விழுந்திருக்கு. திரும்ப அந்த சிந்தாமணி கிட்ட மோதினா பிரச்சனை வேறு மாதிரி விபரீதமாயிடாதா அப்படின்னு அங்கே அவங்க ஃப்ரெண்டு செல்வம் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுடா செல்வம், இந்த தடவை நிச்சயமாக நான் தோற்று போயிட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே அவங்க ஃப்ரெண்டு செல்வமும் சரிடா, நீ எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, அதை நான் நிச்சயமாக உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல முத்துவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஃபினான்சியர்கிட்ட கடன் வாங்கினது இப்போ பத்தாவதுக்கு ஒரு 5-6 காருக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்காங்களே, அது எல்லாத்தையுமே வாடகைக்கு விட்டு ஓட்ட தான் செய்கிறாங்க. இது மூலம் வர வருமானத்தை அந்த ஓனருக்கு பாதி, அதில் வர வருமானத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கு இங்கே ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கவும் செய்கிறாங்க இங்கே முத்து. இன்னொரு பக்கம் இங்கே மீனா யோசனையோடையே இங்கே ஹோட்டலுக்கு போகிறாங்க, ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு. என்ன மீனா என்ன யோசனையாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை ஸ்ருதின்னு சொல்லும்போது, என்னன்னு சொல்லுங்க மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சத்யா ரேகாவை காதலிக்கிறான்னு சொல்ல, ரேகானா யார் அது அப்படின்னு கேட்க, சிந்தாமணியுடைய பொண்ணு ரேகாவை தான் அப்படின்னு சொன்னதுமே, ஓ மை காட் அது சிந்தாமணி பொண்ணா அப்படின்னு அதிர்ச்சியில் இங்கே கேட்குறாங்க இங்கே ஸ்ருதியும். ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு ரவியுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா இதுக்கு முத்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டானேன்னு சொல்ல, அட பொங்க ரவி, முத்து அவர் தான் இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லும்போது இது ரவிக்கும் ஸ்ருதிக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மீனா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, எனக்கும் அம்மாவுக்கும் இதில் துளி கூட விருப்பம் இல்லை. இங்கே சத்யா அந்த ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் அவர் இந்த கல்யாணம் நடக்கும் நான் நடத்தி வைப்பன்ற மாதிரி இங்கே சத்யாவுக்கு ரொம்ப துணையாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட இந்த விஷயத்தில் எனக்கு விருப்பமே இல்லை ரவி, ப்ளீஸ் ரவி, எனக்காக நீங்கள் 2 பேரும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்க முடியுமா, ரேகாவுடைய எந்த விதமான தொடர்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே இதை பார்த்துட்டு இருக்க 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்க மீனா, ஏன்னா நாங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு லவ்வர்ஸை பெருக்க எனக்கு மனசு இல்லைன்னு சொல்ல, ப்ளீஸ் ஸ்ருதி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த சிந்தமணி என்னையவே கொலை பண்ண முயற்சி பண்ணவ, இப்படி நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த வீட்டை அபகரிக்கணும்னு நினச்சவன், அப்படிப்பட்ட ஒருத்தியோட பொண்ணை என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சாலே அதெல்லாம் அவள் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்ல, மீனா நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துட்டு திங்க் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் யோசிக்க தோணுதுன்னு சொல்ல,
சொல்ல, இல்லை நான் சரியாக தான் யோசிக்கிறேன்னு மீனா சொல்கிறாங்க. அண்ணி, நீங்கள் பெரிய பெரிய விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க. இங்கே உங்கள் தங்கச்சி அதாவது சீதாவுடைய காதல் கல்யாணத்தையே நீங்கள் தானே நடத்தி வச்சிங்க, ரெஜிஸ்டர் மேரேஜெல்லாம் பண்ணி வச்சிங்களே, அப்புறம் எனக்கும் ஸ்ருதிக்கும் கூட அப்படின்னு சொல்லும்போதும் ரவி அப்படின்னு சொல்லும்போது, சாரி அண்ணி, நான் காமெடியெல்லாம் பண்ணலை, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி, அங்கே சத்யாவுடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு, அவனை நம்பி அந்த பொண்ணு வேற இருக்கா அண்ணி அப்படின்னு சொல்ல, என்ன ரவி சத்யா சொல்கிறதே சொல்கிறீங்க, அப்போது அவனை நம்பி நாங்கள் யாரும் இல்லையா, எங்கள் அம்மா இல்லையான்னு சொல்லி கேட்க, எல்லாம் சரிதான் நீ, நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க, அவனும் கஷ்டப்பட்டு படித்தா இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கான், எல்லாமே ஓகே தான் நீ, ஆனால் அந்த பொண்ணு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அதுக்கு கிடைக்கலன்னா அந்த பொண்ணு என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம்ல, கொஞ்சம் நீங்கள் அந்த பொண்ணோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க அண்ணி, அப்போ உங்களுக்கு புரியும்னு நானும் நினைக்கிறேன்னு அங்கே சத்யா சொல்கிறேன், அந்த ரவி சொல்கிறாங்க. ரவி சொன்னதை கேட்டதுமே மீனா யோசனையோட இருக்க, மீனா எதை பற்றி யோசிக்காதீங்க, அதெல்லாம் முத்து பார்ப்பாரு, தைரியமாக இருங்கன்னு சொல்ல, சரி அப்போ கிளம்புறேன்னு மீனா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த மீனா எதையுமே பண்ணாமல் அங்கே பர்ஸை கூட கையில் கொண்டுக்கிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே போன மீனா திரும்ப வெளியே வராங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே இங்கே விஜயா வந்துட்டு, ஏய் நில்லு அப்படின்னு சொல்லுங்க அத்தை என்ன வேணும்னு சொல்லும்போது, கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்லும்போது, உள்ளே போன மீனா அங்கே காஃபி இருக்கும் அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உன்னை நான் தண்ணி தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா சொல்ல, சாரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன யோசனையில் இருக்க, என்ன பிரச்சனை, திரும்ப அந்த சிந்தாமணியால் உன் பூக்கட்டுற தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன தான் பிரச்சனை சொல்ல, நானும் கேட்டுகிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லும்போது அங்கே அண்ணாமலை வராங்க. என்னாச்சு, எதுக்கு இப்போ மீனா கிட்ட சத்தம் போட்டுட்ருக்கேன்னு சொல்ல, என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க, எது கேட்டாலும் சொல்ல மாட்டா, திரும்ப அந்த சிந்தாமணியால் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சோன்னு நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல, அதை கேட்ட மீனா இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கத்தோடு நிற்க, என்னாச்சுமா அப்படின்னு அங்கே அண்ணாமலை கேட்குறாங்க. மாமா இந்த விஷயத்த எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, ஆனால் சொல்லாமல் இருக்கிறது தப்பு தான், இங்கே நான் என் தங்கச்சி சீதா விஷயத்தில் பண்ண அதே தப்பை இந்த விஷயத்தில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நம்ம சத்யா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து மாமா அப்படின்னு சொல்ல, அடியே உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் வேறு வேலை இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா சொல்லி திட்டமும் செய்கிறாங்க. அது சரி, உன் தங்கச்சிக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வச்ச மாதிரி உன் தம்பிக்கும் நீ இப்படி தெரியாமல் இப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன், அது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாயிரு விஜயான்னு அண்ணாமலை விஜயாவை திட்ட, விஜயா அமைதியாக இருக்காங்க. உடனே விஜயா பார்த்துட்டு இங்கே மீனாவும், அத்தை அது அந்த சிந்தாமணியுடைய பொண்ணு ரேகாவை தான் இங்கே சத்யா காதலிக்கிறான்னு சொன்னதுமே அண்ணாமலை அதிர்ந்து போகிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், முத்துவுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்ல, அவர் தான் மாமா இப்போ சப்போர்ட்டே பண்ணுறது அப்படின்னு சொன்னதும், முத்துவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா, சத்யாவுடைய காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறதே அவர் தான், எனக்கு அதான் நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது, சிந்தாமணியால் இங்கே சத்யாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயந்து எனக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்ல, அது சரி இப்போது அந்த ரேகா இந்த ஒன்றும் இல்லாத பையன் சத்யாவை காதலிக்கிறாளான்னு சொன்னதுமே அத்தை அப்படின்னு கோவத்தோட மறைக்கிறாங்க. சரி சரி, உன் குடும்பத்தை பற்றி நான் எதுவும் தப்பாக சொல்லலை, ஆனால் சிந்தாமணிக்கு நான் சவால் விட்டேன்லங்க, அதில் ஜெயிச்சிருவோம் போலங்க, அவள் இப்படி அடித்து புனையை சேர்த்து வைக்கிற சொத்தெல்லாம் அவள் பொண்ணுக்காக தானே, அப்படிப்பட்ட பொண்ணு உன் பேச்சை கேட்காம ஒரு நாள் ஓடி போகத்தான் போகிறான், ஒன்றும் இல்லாத பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிறதான் போகிறான்னு சொல்லி அவகிட்ட சவால் விட்டேன், கிட்டத்தட்ட அது நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சந்தோஷப்படுறாங்க. அத்தை என் தம்பி ஒன்றும் இல்லாதப்பா எல்லாம் கிடையாது, அவனும் வேலைக்கு போகிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்ல, ஆமாம் இனிமேல் அந்த வேலையை அவனுக்கு இருந்தால் தானே, ஏன்னா இந்த ரேகாவுடைய அப்பா கிட்ட தானே வேலைக்கு பார்க்குறான், அவங்க அப்பாவே வேலையை விட்டு தூக்கிட்டா உன் தம்பிக்கு வேறு வேலை வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டவும் செய்கிறாங்க. இங்கே விஜயாவும் இங்கே அண்ணாமலை விஜயாவை பார்த்து திட்டிகிட்டு, கொஞ்சம் அமைதியாயிரு விஜயன்னு சொல்லிட்டு, நான் முத்துக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேம்மா, நீ வருத்தப்படாதன்னு சொல்ல, இதனால் சத்யாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. அதெல்லாம் முத்து அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டான், ஆனால் அவன் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கானா, அவன் ஏதோ ஒரு முடிவோடு இருக்கான்னு தான் நானும் நினைக்கிறேன், நீ கவலைப்படாமல் இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் எங்கள் வீட்டுக்கு சந்திராவும் கூடவே சத்யாவும் வராங்க. என்னாச்சுமா, ஏமா இவ்வளோ பதட்டப்படுறேன்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட, சம்மந்தி அந்த ரேகாவுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை அதாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, எழுத பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அந்த பொண்ணு ஊர்லேருந்து
வீட்டிலேருந்து வரா போல். அதை நினச்சி இவன் ரொம்ப வருத்தப்படுறான். இவனை இங்கேயே வச்சு பார்த்துக்க முடியுமா? இவன் ஏதாவது பண்ணிக்குவானோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எவ்வளோ நேரம் தாண்டி இவனை நான் கண்ணும் கட்டுமாக பார்த்துட்டே இருக்குது. அன்னைக்கு சொன்ன மாதிரி இவன் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்ல உன்னை விஜய சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு வருத்தப்படுற? அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, அதான் முத்துவும் மீனாவும் இருக்காங்களே, 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தி உனக்கு அந்த பொண்ணு ரேகாவை கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்க. இல்லைன்னா சொல்லு, நானே உனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்ல விஜயா அப்படின்னு பார்த்து மறைக்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்கார்றாங்க விஜயாவும். முத்துவை மீனாவையும் பார்க்குறாங்க. மாப்பிள்ளை, உங்களை நம்பி தான் சத்யாவை விட்டுட்டு போகிறேன், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிளம்பி போக அங்கே உட்காந்துருக்க முத்து வந்துட்டு சத்யாவை பார்க்குறாங்க. டேய், அம்மாவை என்னடா சொல்லி பயமுறுத்துறேன்? அன்னைக்கு அந்த சத்யா ரேகா இல்லாமல் நான் வாழ மாட்டேன் செத்துருவேன்னு சொன்னியா, அந்த மாதிரி ஏதாவது சொன்னியா? அந்த அம்மா பயந்துட்டாங்களான்னு சொல்ல இல்லைக்கா அது வந்துன்னு சொல்லும்போது இதெல்லாம் திருந்தவே மாட்டடான்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்குள்ளே கிளம்பி கோவமாக உள்ளே போக மீனா நீ கவலைப்படாத, சத்யாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்கிறாங்க. உங்ககிட்ட அவனை விடுறதுக்கு தாங்க எனக்கு பயமாகவே இருக்குன்னு மீனா சொல்லிட்டு போகிறாங்க. முத்து, இப்போ என்னடா பண்ணுறது? இந்த பொண்ணும் அந்த பொண்ணும் நம்ம சத்யாவும் உயிராக காதலிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிற இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல அப்பா அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம், எல்லாம் தாராளமாக நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாண மேடை இங்கே வந்து அவசரமான ஒரு கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டில எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பெரிய இடத்து மாப்பிள்ளை வேற. அவங்க அப்பா அதாவது ரேகாவுடைய அப்பாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. ரேகா எங்கள் மன குளத்தில் வந்து எங்கள் மேடையில் வந்து உட்காரும்போது திடீர்னு பார்த்தா வாமிட் பண்ணி மயங்கி கீழே விழுகிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் தண்ணி தெளித்து அந்த ரேகாவை கிளப்பி விட ரேகா கிளம்பி நிற்கிறாங்க. என்னம்மாச்சு, ஏதாவது சாப்பிட்டது சரியில்லைன்னு சொல்ல அது அந்த வாந்தி இல்லை, நான் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து உட்காந்துருக்க அத்தனை விஐபி மத்தியிலையும் எங்கள் ரேகா இப்படி ஒரு விஷயத்த சொல்ல அத்தனை பேரும் அப்படியே அதிர்ந்து போய் தான் நிற்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்க ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு இங்கே ரேகா சொல்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க அம்மாவும் அப்பாவும் அதிர்ந்து போயிட்டு ரேகா பக்கத்தில் வந்து இங்கே சிந்தாமணி நாளை அரைச்ச விட நீ எவ்வளோ அடித்தாலும் நடந்ததை தானம்மா நானும் சொல்கிறேன். நான் தான் முன்கூட்டியே சொன்னேன் நீ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு, ஆனால் என்னுடைய விருப்பத்தை மீறி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நீ தானே ஆசைப்பட்டேன். இப்போ வயிற்றுல குழந்தையோட இந்த கல்யாணத்தை என்னை பண்ணிக்க சொல்கிறீன்னு சொல்ல என்ன சம்மதி இதுனா? அப்போ உங்கள் பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட பழகி இப்போ முழுகாமல் வேற இருக்காளா? இதுக்காக தான் அவளை வெளியூருக்கு அனுப்பி வச்சிங்களா? ஹைதராபாத் அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு சொல்லி அவசரமாக திடுதுப்புன்னு இப்படி ஒரு நிச்சயத்தை பண்ணும்போதே நாங்கள் எல்லாரும் யோசிச்சுருந்துருக்கணும். ஆனால் ஊரில் பெரியவங்க அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில எங்களை அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டமும் செய்கிறாங்க. வந்தவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்ய அடியே ஏண்டி இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போட்டு அடிக்கிறாங்க, அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு வந்த ரோஹினியும் ஆண்டி இப்போ என்னாச்சுன்னு இப்படி பதட்டப்படுறீங்கன்னு சொல்லி கேட்க பாத்தியில்லம்மா இவ பண்ண வேலையை பாத்தியாமான்னு சொல்ல ஆண்டி இப்போ என்ன ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்கன்னா அவங்களே வந்து இந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டு போக போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சத்யாவுக்கே நீங்கள் உங்கள் பொண்ணு ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒன்றும் அவசியம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி சொல்ல சிந்தாமணி யோசிக்கிறாங்க. ஆண்டி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதுவும் இல்லாமல் இது நாள் ஆக ஆக இந்த குழந்தை வளர்ந்துட்டேன்னா அது உங்கள் குடும்பத்துக்கும் கௌரவ குறைச்சல் தான். நீங்கள் இந்த மாப்பிள்ளை இல்லைனாலும் கூட ஃபாரினில் செட்டில் ஆகியிருக்க நிறைய மாப்பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் கூட பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி சொல்ல நீ சொல்கிறது கூட சரிதான் ரோஹிணி, உனக்கு ஆபத்தில் நான் உதவி செஞ்சேன், அதே போல் நீ எனக்கு இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்க. இந்த கஷ்டமான நேரத்தில் எனக்கு துணை நின்றுருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ ஏதாவது ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமான்னு சொல்ல சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு ரோஹிணி தனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. உள்ளே வந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. நான் சொன்ன பொண்ணு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க எங்கள் ரோஹிணியும். ரோஹிணி பக்கத்தில் போன அந்த டாக்டரும் என்னம்மா பண்ணுது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நான் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அந்த ரேகா சொல்லும்போது அதை கேட்டேன். எங்கள் டாக்டரும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அபார்ஷன் பண்ணணும்னு அந்த சிந்தாமணி சொல்ல அப்போது நான் நினச்சி வந்தது சரிதான், இங்கே விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணணும்னு ஒரு அம்மாவும் நீங்கள் வந்து முடிவெடுத்து நிற்கிறீங்க. உடனே கை தட்டுறாங்க. வெளியே நிற்கிற போலீஸ் எல்லாரும் உள்ளே வராங்க. சார்
நம்ம கம்ப்ளைண்ட் வந்தது போல் இவங்க சொன்னதெல்லாம் சரிதான் சார். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் விஷயத்தில் வந்ததுனால தான் இவங்க பண்ணுற அட்டூழியம் எல்லாமே தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணோட ப்ரெக்னன்சியை இங்கே மொத்தமாக கலைக்க சொல்கிறாங்க, விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மாறு விஷயத்தில் அந்த போலீஸ் விஷயத்தை போட்டு உடைக்க வந்தவங்க அந்த எல்லாருமே சிந்தாமணியையும் சிந்தாமணி கூட இருக்க ரோஹினியையும் கைது பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் தான் இப்போ கூடவே இந்த குழந்தைய கலைக்க சொல்லி என்கிட்ட சொன்னது. அப்போது சட்ட விரோதமாக ஒரு குழந்தைய கலைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய குற்றம், அதுக்கான தண்டனை இவங்களுக்கு கிடைக்கணும்ல. அதுவும் இல்லாமல் கட்டாய திருமணம் வேறு, ஏகப்பட்ட வழக்கில் இவங்களை உள்ள தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் முத்து, மீனா, சத்யா, சந்திரா, அண்ணாமலை, விஜய் எல்லாருமே நிற்க, நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னலன்னு விஜயத்தை நான் விட்டா கெத்தா நிற்கிறாங்க அந்த சிந்தாமணிக்கிட்ட. சிந்தாமணி மூக்கோடப்பட்டு கையில் விளங்க மாட்டிக்கிட்டு அப்படியே நிற்க, ஓ இதுக்கு நீயும் கூட்டா, அதானே ஃப்ராடு ஒன்று சேராமல் தான் எப்படி, அதான் இந்த ஃப்ராடோட ஒன்று சேர்ந்துடுச்சு, கடைசியில் எப்படி சிக்கிக்கிட்ட பார்த்தியா, என் பையனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னல அப்படின்னு அங்கே நிற்கிற ரோஹினியை பார்த்து அந்த விஜயா திட்டவும் செய்ய, ரோஹினியும் என்ன பண்ணுறது தெரியாமல் தயங்கி போய் நிற்க. அந்த சமயத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க சந்திரா அங்கே ரேகா பக்கத்தில் வராங்க. உனக்கு ஒன்றும் இல்லையம்மான்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த விஷயந்தான் இந்த முத்துவோடைய ட்ராமா. முத்துவும் பிளான் பண்ணது போல் சத்யா அந்த விஷயத்தை ரேகா கிட்ட சொல்ல, ரேகா அந்த மணமேடையில் எல்லாம் முன்னாடி மயக்கம் போட்டு விலை செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் தன்னை காப்பாற்றிக்க முடியுன்றதுக்காக. அதே போல் இங்கே உண்மை ஆயிருக்கு. கடைசியில் இங்கே ரேகா ப்ரெக்னென்ட்லாம் இல்லை, இவங்களுடைய ட்ராமா தான். அது மட்டும் இல்லாமல் சந்திராவுக்கு தனியாக பேசி எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்காங்க இங்கே அண்ணாமலையும் விஜயாவும். அண்ணாமலை முக்கியமாக தன் பசங்களுடைய சந்தோஷம் முக்கியம், இனிமேல் சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராது, சிந்தாமணி ஜெயிலுக்கு போகிறது உறுதி, அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து புரிய வச்சதுனால சந்திராவும் அதை ஏற்றுக்க தயாராக தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே நிற்கிற முத்துவும் மீனாவும், சார் இதே மணமேடையில் இங்கே அவங்க அம்மா அப்பா கண்ணு முன்னாடியே இங்கே ரேகாவுக்கும் அதே சமயத்தில் இங்கே சத்யாவுக்கும் கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் முன்னாடியே அந்த இடத்துல மணமேடையில் வந்திருக்கவங்க மத்தியில் இங்கே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த கையோட முத்து வர கீழே வராங்க. உங்கள் பொண்ணு உங்களை மீறி எந்த தப்பும் பண்ணலை, அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க சார், உங்கள் மேலே எங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை இருக்குது. சத்யா ரொம்ப நல்ல பையன், நீங்கள் எதிர்பார்த்தத லைஃப்பை விட இங்கே உங்கள் பொண்ணு ரேகாவுக்கு இன்னும் அதிகமான ஒரு நல்ல லைஃப்பை கொடுப்பான், அந்த நம்பிக்கை நீங்கள் அவன் மேலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல, அவர் எதுவுமே பேசாமல் நிற்க சிந்தாமணி பக்கத்தில் வராங்க. தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. நீ ஆரம்பித்த விஷயத்திலே நிற்கிற பற்றியா, என்றைக்குமே பித்தலாட்டம் போய் இது என்றைக்குமே ஜெயிக்காத, இங்கே நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் உண்மை உழைப்பு இதை தான் இங்கே ஜெயிக்கவும் செய்யும். அதை நீ எங்கள் விஷயத்திலே பார்த்துருப்பேன், ஆனால் திரும்ப உன் பொண்ணு விஷயத்தில் கோட்டை விட்டுட்ட பார்த்தியா அப்படின்னு முத்து சொல்ல, இங்கே நிற்கிற ரோஹினியை பார்க்குறாங்க. என்ன பார்லரம்மா, சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பல சதி வேலைகளை பார்த்த, கடைசியில் நீயும் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துட்டு ஜெயிலுக்கு போகிற நிலைமைக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரோஹினியை சொல்ல, சார் இந்த மாதிரி அவங்க இன்னும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன குற்றங்களை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, நீங்கள் தான் சார் விசாரித்து இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்ல, அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. அங்கே உட்காந்துருக்க முத்து மீனா, அந்த முத்து மீனா கிட்ட ரேகா, அதுக்கு பக்கத்தில் நிற்கிற அந்த சத்யா, இப்படி எல்லாமே 2 பேரும் அவங்க கிட்ட காலில் விழுந்து எங்கள் ஆசீர்வாதம் வாங்கவும் செய்கிறாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா ரேகா அவங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போக அவங்க அப்பா முகம் கொடுத்து கூட பேசலை. உடனே அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு, அப்பா எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான இருக்க விஷயம் உங்களை மாதிரியே ஒரு நேர்மையான இருக்க ஆளை பார்த்தது மட்டும்தான். அம்மா மாதிரி போய் பித்தலாட்டணும் இல்லாமல் உண்மையாக இருக்க ஒரு மனுஷனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பாப்பான்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பா ரேகாவை கன்னத்தை தொட்டு ரொம்ப ஒரு கண்கலங்கியபடி நிற்க, உங்கள் பேச்சை மீறி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டது தப்பு தான்ப்பா, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் அம்மாவை நம்பி ஏமாந்துட்டீங்க அதுதான்ப்பா அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்ப உடஞ்சி அழுகிறாங்க. ஆமாப்பா, செய்யாத தப்புக்கு ஒன்றும் இங்கே உள்ள போகலே, ஒருவேளை உண்மையிலேயே நான் அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தா நிச்சயமாக அவங்க இதெல்லாம் செய்யக்கூடியவங்க தானே, அதனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேகாவும் சொல்ல, அதை கேட்டு அவங்க அப்பாவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அப்புறம் என்ன, இனிமேல் பொண்ணு மாப்பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதான்னு சொல்ல, அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாங்கன்னு சொன்ன உடனேயே அண்ணாமலை முகத்தில் ஒரே சந்தோஷம். என்ன சொல்கிறேன்னு கேட்க, ஆமாங்க
நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல, அம்மா இன்னைக்கு வேற ஏதோ சந்தோஷத்தில் இருக்காங்கப்பா, நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு அங்கே முத்துவும் சொல்லிடுறாங்க. முத்து மீனா இப்படி எல்லாமே அங்கே ரேகாவையும் சத்யாவையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன அதே சமயத்தில் இங்கே அரெஸ்ட் ஆகி போயிட்டுருக்க இங்கே ரோகிணியும் சிந்தாமணியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு உள்ளே தள்ளப்படுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இங்கே கிருஷோட பாட்டி ஓடி வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நின்று அழுகவும் செய்ய, உனக்கு இதெல்லாம் தேவையாடி, தேவையில்லாத விஷயத்தில் எதுக்கடி தலையிட்டு இருக்க, நீயும் ஒரு பிள்ளையை பேத்தவ தானே, இப்படி இன்னொரு பிள்ளை அழிக்கிறதுக்கு நீயே துணை போனது சரியா அப்படின்னு சொல்ல, அம்மா அவங்க பண்ணதே ட்ராமா, அவங்க பண்ண ட்ராமாவுக்கு நீ துணை நின்றுட்டுருக்கியான்னு சொல்ல, அடியே அவங்க பண்ணது ட்ராமாவை இருந்தாலும் இல்லைனாலும் நீ பண்ணது தப்பு தானேன்னு சொல்லிட்டு திட்டவும் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொம்பளையோட சகவாசம் வச்சிருந்தால இது உனக்கு இன்னமும் வேணும், இதுக்கு மேலே வேணும். ஆனால் இதுக்கப்புறம் சொல்கிறேன்டி, இதுக்கப்புறம் சொல்கிறேன், நீ இந்த ஜெயிலை விட்டு வரும்போது திருந்தி வந்தனா மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருந்த மாட்டேன், இனிமேல் இந்த முத்து மீனை பழி வாங்குவேன், அந்த குடும்பத்தை பழி வாங்குவேன்னு எதையாவது தூக்கிக்கிட்டு நீ வெளியே வந்த, அதுக்கப்புறம் பார்த்துக்கோடி இந்த அம்மா என்ன பண்ணுவேன்னு. அதுக்கப்புறம் கிருஷ உன் கண்ணில் கூட காட்ட மாட்டேன். உன் வாழ்க்கைன்னு உன் வாழ்க்கைக்காக மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கல, இனிமேல் அந்த வேலையை மட்டும் பாரு. என் பேரன் கிருஷை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆட்டம், இப்படி நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுப்பியா, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறத பற்றி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை மாதிரி பொம்பளைங்கெல்லாம் இருக்க வரைக்கும் குடும்பம் உருப்படாது அப்படின்னு அங்கே நின்று திட்டிட்டு அவங்க கிளம்பி போகும்போது, என்னம்மா ஜாமீன் எடுக்க வந்ததான் நினச்சேன், ஆனால் நீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, ஜாமீன் இல்லையா, இவங்க 2 பேரும் ஜாமீன் எடுக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லைங்கய்யா, எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் ஜெயிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. ரோஹிணியும் சிந்தாமணியும் அவமானப்பட்டு மூக்கறுப்பட்டு அதே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க தான் செய்கிறாங்க.